வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான வகுப்பு. இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துருப்பீங்க, நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல். இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் 2020 2023 வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸோட கீ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது? இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் சட்டப்பிரிவு வந்து 51, 48, 50, 49 கிடையாது, 51. கொஷின் நல்லா கவனிங்க. எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது? சட்டப்பிரிவு 51, ஆப்ஷன் டி. ரெண்டாவது, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றமளிப்பவை. எதை போல் தோற்றமளிப்பவைன்னா 4 ஆப்ஷனில் மாக்னா சாசனம் கிடையாது, பட்டய சட்டம் இல்லை, அறிவுறுத்தல் செயற்கருவி 1935. இதுதான் ஆன்சர் உங்களுக்கு, ஆப்ஷன் சி. அடுத்தது, கீழ்காணும் எந்த ஷரத்தின்படி 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? எந்த ஷரத்து அப்படின்னா ஷரத்து 45 படி 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? அதாவது எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா பகுதி 4. அதாவது ஆப்ஷனில் எல்லாத்துலேயும் பாருங்கள், உங்களுக்கு பகுதி 4 தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுபவை பட்டியலிடப்பட்டுள்ளன? அரசின் கடமைகள் வந்து எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பகுதியில் அரசின் கடமைகள் என கருதப்படும் பட்டியலிடப்பட்டுள்ளனங்கிறதா கொஸ்டின். இந்த 4 ஆப்ஷன் முகவுரை கிடையாது, அடிப்படை உரிமைகள் கிடையாது, அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள்ங்கிறத ஆன்சர். அடுத்தது, அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட விதிகள் 38, 39, 41, 42 மற்றும் 43 டேஷ் கொள்கையை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னா சமதர்ம கொள்கையை வெளிப்படுத்துகின்றன. அடுத்தது, மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த சட்டப்பிரிவு கூறுகிறது? மக்கள் நலனை மேம்படுத்த ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 38. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள், பழங்குடியினர் மற்றும் பலவீனமான பிரிவுகளில் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காணவும். நல்லா கவனிக்கணும். பட்டியல் சாதிகள், பழங்குடியினர் மற்றும் பலவீனமான பிரிவுகளில் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவு வந்து அடையாளம் காணவும் கொடுத்துருக்காங்க. இதில் பிரிவு 46. அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது? இது எந்த நாட்டில் வந்து முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டுள்ளது? இதில் அரசு நெறிமுறை கோட்பாட்டினை எந்த நாடுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஸ்பெயின். அடுத்தது, குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி வந்து விதி 44. குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி 44. அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்காணும் விதிகளில் எது சரியானது? அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்காணும் விதிகளில் எது சரியானதுன்னா விதி 47. அடுத்தது, குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு. அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழு வந்து ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1999, ஆப்ஷன் பி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதுங்கிறது பிரிவு 51A ஹெச். பிரிவு 51A ஹெச்ங்கிறது ஆன்சர். இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஷில் சேர்க்கப்பட்டுள்ளன. பகுதி 4Aயில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எதில் சேர்க்கப்பட்டுள்ளன? பகுதி 4Aயில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? விதி 51A. 51Aயில் வந்து அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது, அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு. அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட குழு வந்து இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. சந்தானம் கிடையாது, பல்வந்தராய் மேத்தா குழு கிடையாது. இதில் ஆப்ஷன் டி சுவரன் சிங் குழு. எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது? எந்த திருத்தம்னா 42வது திருத்தம். எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு 42வது திருத்தம். எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் சட்டங்களை இயற்ற வழிவகுக்கின்றது?
அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் சட்டங்களை இயற்ற வழிவகுக்கும் அரசியலமைப்பு விதி எதுன்னா விதி 123. அடுத்தது இந்தியாவின் அரசின் தலைவர் யார்? இந்தியாவின் அரசின் தலைவர் யார்னா பிரதமர், முதல்வர், உள்துறை அமைச்சர் யாரும் இல்லை, மேற்கூறிய எதுவும் இல்லை. இந்தியாவின் அரசின் தலைவர் மேற்கூறிய எதுவும் இல்லைங்கிறது ஆன்சர். யூனியன் பிரதேசங்களில் குடியரசுத் தலைவர் கீழ்காணும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? இது உள்துறை அமைச்சகம். பாதுகாப்பு கிடையாது, நிதி கிடையாது, வெளி விவகாரம் கிடையாது, உள்துறை அமைச்சகம் யூனியன் பிரதேசங்களை. இந்திய ஒன்றிய பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணை அதிகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது? இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணை அதிகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது? இது குடியரசுத் தலைவரிடம். அடுத்தது தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்னா இந்திய குடியரசுத் தலைவர். இதில் 4 ஆப்ஷன் இருக்குது, பார்த்துங்க ஆப்ஷன்லாம். அடுத்தது குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? இதுக்கு 12 உறுப்பினர்கள். ஆப்ஷன் பி 12 உறுப்பினர்கள். குடியரசுத் தலைவர் அவசர கால பிரகடனம் செய்யும் முன்பு அதனை டேஷ் முன்பாக வைக்க வேண்டும். எதன் முன்பாகனா பாராளுமன்றம் முன்பாக வைக்க வேண்டும். அவசர கால பிரகடனம் செய்யும்போது குடியரசுத் தலைவர் அதனை பாராளுமன்றம் முன்பாக வைக்க வேண்டும். பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கிறது? குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுப்பது எந்த விதி அப்படின்னா விதி 56(1)(b) மற்றும் 61. விதி 56(1)(b) மற்றும் 61. அடுத்தது மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுபவர் யார்? மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர். அடுத்தது கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இந்திய குடியரசுத் தலைவர்களிலேயே போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் இல்லை, ராதாகிருஷ்ணன் இல்லை, நீலம் சஞ்சீவ் ரெட்டி. இவர் தான் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அடுத்தது இந்தியாவில் கேபினட் செயலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்தியாவில் கேபினட் செயலகம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1950ஆம் ஆண்டு. இந்திய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? இந்திய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? இந்திய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் பிரதம மந்திரி. அடுத்தது நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையினால். நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமை யாரோடதுன்னா பிரதமரோட ஆளுமையினால். அடுத்தது பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் உறவுகளை விவரிக்கும் விதி எது அப்படின்னா விதி 74, 75 மற்றும் 78. அதாவது குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் இடையே உள்ள உறவை விவரிப்பது எது? 74, 75, 78வது விதி. அடுத்தது கீழ்காணும் இவர்களில் எந்த பிரதம மந்திரி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லை? நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லை. இதில் ஆப்ஷன் சி மன்மோகன் சிங். தேவேகவுடா, விபி சிங், வாஜ்பாயெல்லாம் கிடையாது. நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லைங்கிறது கொஸ்டின். மன்மோகன் சிங். அடுத்தது இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். கிழக்கு நோக்கும் கொள்கையை துவக்கிய இந்திய பிரதமர் யார்? கிழக்கு நோக்கும் கொள்கையை துவக்கிய இந்திய பிரதமர் PV நரசிம்மராவ். அடுத்தது பிரதமரின் கடமை பற்றி கூறும் விதி. பிரதமரின் கடமை பற்றி கூறும் விதி விதி 78. இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது அப்படின்னா அமைச்சர் குழுவிடம். இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது? அமைச்சர் குழு. பொதுமக்கள் குறை தீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம். பொதுமக்கள் குறை தீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம் அமைச்சரவை செயலகம். அமைச்சரவை செயலகம். இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு. இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு 1966. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 1960. மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிப்பது பாராளுமன்றம். மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிப்பது எதுன்னா பாராளுமன்றம். பாராளுமன்ற சலுகைகள் எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன? விதி 105.
பாராளுமன்ற சலுகைகள் எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன? விதி வந்து 105. பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாதது நிதி ஆணையம். நிதி அமைச்சகம், நிதி ஆயோக், தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர் இதெல்லாமே பங்கு பெறுவது. பங்கு பெறாதது வந்து நிதி ஆணையம். பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாதது நிதி ஆணையம். முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது? முதலாவது மக்களவை வந்து 1957 தான். ஜனவரியா, ஆகஸ்டா, அக்டோபரா, ஏப்ரலான்னு பார்க்குறப்போ ஏப்ரல் 4, 1957 முதலாவது மக்களவை கலைக்கப்பட்டது. எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது? இந்த மாநிலத்துக்கெல்லாம் நிதியுதவி அளிக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்தில் எந்த விதியின் கீழ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு விதி 275. ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார் அப்படிங்கிறப்போ ஜனாதிபதி அறிமுகப்படுத்துகிறார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம், அதாவது கருவி. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம் கருவி வந்து எது அப்படின்னா பூஜ்ய நேரம். அரை மணி நேர விவாதம், கேள்வி நேரம், குறுகிய கால விவாதமெல்லாம் கிடையாது. பூஜ்ய நேரம்ங்கிறது ஆன்சர். அடுத்தது, லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு வந்து 50 உறுப்பினர்கள். லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு எவ்வளோனா 50 உறுப்பினர்கள். ராஜ்யசபா, அதாவது மேலவையின், ராஜ்யசபாங்கிறதுனா மேலவையின் தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். ராஜ்யசபா மேலவையின் தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவுமான அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னா நாடாளுமன்றத்திடம் உள்ளது. சட்டமன்ற மேலவை இருக்கு இல்லையா, அதை உருவாக்கவும் மற்றும் நீக்கவும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா நாடாளுமன்றத்திடம் உள்ளது. லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமாவை யாரிடம் அளிப்பார்? லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமாவை துணை சபாநாயகரிடம் அளிப்பார். லோக்சபா சபாநாயகர் வந்து தனது ராஜினாமாவை துணை சபாநாயகரிடம் அளிப்பார். இன்னைக்கு கிளாஸில் ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். நிச்சயமாக இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரை இருந்து நான் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு இப்படி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு, பாலிட்டியிலேருந்து மேக்ஸ்லேருந்து, அதே மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எடுத்துருக்குறோம். தொடர்ந்து வகுப்பு பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.